செல்வங்கள் கையை தட்டி ஆரவாரம் பண்றீங்க, நம்ம தீர்ப்பை சேர்க்கைக்கு கொடுத்துடலாமா அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய செய்கைகள் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க தலைமை ஆசிரியர் இவங்க பக்கம் பேசும்போது இயற்கை தான் இந்த பூமிக்கு இன்பம் தரும் அப்படிங்கிறத சொல்லும்போது அதை விட ஆரவாரம் பண்றீங்க. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு பக்கமும் கைதட்டுறீங்க. உங்களுடைய செயல்பாட்டை வச்சு நம்ம தீர்ப்பு சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னால் அது உனக்கும் பெப்ப உனக்கும் பெப்பன்ற மாதிரி ஒன்று போல செய்கிறீங்க செயல்பாடுகள். அதை வச்சு என் வகை அருமையாக சொன்னாங்க. நகையை அழுகை இழிவல மறுக்கை அச்சம் வெகிலி நாணம், அதான் என் வகை உடல் அமைப்பு. ஒரு குழந்தை பிறந்ததுன்னு சொன்னால் அழுது கொண்டே குழந்தை பிறக்கிறது, அழுது கொண்டே இறக்கிறது. பிறப்பையும் இறப்பையும் கண்டுபிடித்தவன் இதுவரை இல்லை அப்படின்னு சொல்லி இவங்களுடைய வாதம். இயற்கையா இன்னும் மிஞ்ச முடியல மனிதன் அப்படின்னு சொல்லி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சொன்னால் செயற்கை இல்லாமல் ஒரு மனிதன் வாழ முடியாது, உங்களால் வாழ முடியுமான்னு சொல்லி ஐயா முதல்வர் காமராஜ் ஐயால இருந்து கடைசி வரைக்கும் இந்த 3 பேர் எழுத்தாளர் வேற, அந்த அம்மா கவிதாயினி, அவங்களுடைய பேச்சை கேட்கும்போது இயற்கைக்கு புறம்பா நம்ம செயற்கைக்கு தீர்ப்பு சொல்லிடலாமா அப்படின்னு பார்த்தா ரெண்டையும் நம்ம ஒரு சோதனை குழுவில் இட்டு சோதித்து பார்க்க வேண்டியது ஒரு கடமையாக இருக்கிறது. காலத்தினுடைய அருமை கருதி அவசர காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அம்மா கேட்டாங்க, இதில் மகிழ்வுந்தில் தானே வந்தீங்க, மகிழ்வுந்தில் தானே போறீங்க, ஏன் உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லையா அப்படின்னு. அந்த மகிழ்வுந்தில் வந்து அந்த அம்மாவுக்கு தெரியும் மகிழ்ச்சி இருந்ததா இல்லையா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு இடம் தெரியல. கூகுள் மேப்பை போட்டார், அறிவியல் செயற்கைன்னு போட்டுன்னு சொன்னால் அந்த பக்கம் ஒரு தீத்தாம்பட்டி இருக்கு போல இருக்கு. வண்டி நேராக போய்கிட்டே இருக்கு. அப்புறம் இடையில எதுக்கும் கேட்டு பாருங்களேன் அப்படின்னு சொன்னால் இவருக்கு தொலைபேசியில் கேட்குறாரு, எங்கே போய்கிட்டு இருக்கீங்க? நாங்கள் ஈராட்சி தாண்டி போய்கிட்டு இருக்கோம். அந்த தீத்தாம்பட்டி இல்லையா, இந்த பாலத்து பக்கத்தில் திரும்பணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் அப்படியே வண்டி என்ன செய்கிறாரு, மகிழ்வுந்த அவர் மகிழ்ச்சியாவா திருப்புறாரு. இருந்தாலும் திருப்பி ஒரு வழியாக வந்து சேர்ந்தோம். அந்த அம்மாவுக்கும் தெரியுது இது ஏன் சார் கூகுளை போட்டு, சாதாரணமாக ஒரு கிராமத்தில் கூகுள் மேப்பு தேவையில்லை. எனது சகோதரர் அங்கே சாலையில் நிற்கிறாரு, இறங்கி கண்ணாடி இறக்கி விட்டுட்டு தீத்தாம்பட்டிக்கு பாதைன்னு கேட்டால் கை காட்டிட்டு சொல்லிட போறாரு, முடிஞ்சா கூடயே வந்துட போறாரு. அந்த மாதிரி பண்பாடுடைய மக்களை கொண்ட நம் தமிழ்நாடு. இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அந்த அம்மா பேச்ச எழுத்தாளர் அம்மா வேகமாக வந்தாங்க. கொரோனாவை பீரியடு பார்த்தீங்களா, கொரோனா காலத்தில் எத்தனை பேர் இறந்தாங்க. தடுப்பூசி போடலைன்னா நீங்கள்லாம் வந்து பாதுகாக்கப்பட்டிருப்பீர்களே அப்படின்னு அம்மாவுக்கு சொல்லிக்கொள்ள விரும்பினேன். நிறைய பேர் தடுப்பூசி போடாதவங்க நல்லா இருக்கிறான். தடுப்பூசி போட்டவங்களுக்கு தான் இந்த இருதயத்தாக்கு நிறைய வந்திருக்குது கண்டுபிடிச்சு அவங்க தான் சொல்றாங்க. மருத்துவத்தில் இந்த 3வது ஊசி போட்டாங்க பார்த்தீங்களா, நிறைய பேரை மேலே கேட்டால் அது மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறை என்று ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. செயற்கை வேணும் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம வந்து அவசர யுகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தாயின் கருவறையில் இடம் பிடிப்பதிலிருந்து டவுன் பஸ்ல இடம் பிடிப்பது வரை வேகம் 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 வேகம். அதில் கூட நாம் சோம்பேறியாக இருந்து விட்டால் நமக்கு கூட பிறந்தவர் தான் மூத்த சகோதரியாக மூத்த சகோதரனாக இடம் பெற்றிருக்கிறான். அங்க கூட நம்ம தம்பியாவோ தங்கையாகவோ இருக்கிறோம். வேதனையாக இருக்கிறது. அவசர யுகம், போலி முகத்தை கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதான் வேதனைப்படுறார். என்ன அருமையா பாருங்க, வந்து ஆடி பாடி நவரசத்தையும் கொட்டினார். இயற்கை தான் சிறந்தது அப்படின்னு சொல்ல வர. அப்ப ரெண்டையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இவங்க சொல்றதையும் ஒரு பக்கம் செயற்கை தான்ங்கிறத ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. செயற்கை இல்லாம வாழ முடியாது. இப்ப ஒளி வாங்கி இல்லைன்னா, ஒளிபெருக்கி இல்லைன்னா நீங்க கேட்க முடியாது. அலைபேசி அவசரத்துக்கு பயன்படுகிறது, மருத்துவம் அவசரத்துக்கு பயன்படுகிறது. இப்ப மருத்துவத்தை சொல்றாங்க, நாய் கடிச்சிருச்சு, வெறி நாய் கடிச்சிருச்சு. அப்ப ரேபிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த லூயி பாஸ்டியர் மருந்து கண்டுபிடிச்சாரு, உலகத்துக்கே பயன்படுது. பெரியம்மை தடுப்பூசி இன்னைக்கு வந்துருச்சு. போலியோ அதுக்கு தடுப்பு மருந்து, போலியோ சொட்டு மருந்து. அம்மா அந்த போலியோ சொட்டு மருந்து போட்டதுக்கு அப்புறம் தான் அதிகமான போலியோ தாக்கப்பட்டிருக்குன்னு ஒரு பக்கம் கருத்து. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த போலியோ மருந்து பூராமே கலப்படம். இன்னைக்கு சொன்னீங்களே, பெண்கள் வந்து கருத்தரிக்கிறாங்க, மகப்பேருக்கு போய் மருத்துவமனையில நாங்க வந்து இப்ப போறதே இல்லை. அந்த காலத்துல மருத்துவச்சின்னு கிராமத்துல உண்டு. தீத்தாம்பட்டின்னு சொல்லக்கூடிய அருமையான கிராமத்தில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோம். மருத்துவச்சி என்று உண்டு. எந்த மருந்தும் தேவையில்லை. அந்த மருத்துவச்சி எளிமையாக அந்த குழந்தையை
எடுத்து கொண்டு வந்து இந்த பூமியில் தவற விடுவாள். அம்மா அம்மா இங்கா 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 என்று சத்தம் கொடுக்கும் அந்த குழந்தை. இன்னைக்கு எந்த மருத்துவமனையிலாவது இங்கா இங்கா இங்கான்னு சத்தம் கேட்டுக்கிறத பார்த்திருக்கீங்களா? குழந்தை 6-8 மாத குழந்தையை அறுவை செய்து அதை இன்குபேட்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு குளிர்சாதன பெட்டிக்குள்ள வச்சிடறாங்க. எங்கே அந்த தாயினுடைய கருவறை, அங்கு பிறந்த அந்த குழந்தை தான். அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தால் தன்னழகு கெட்டுவிடும் என்று குட்டிப்பாலை ஊட்டி ஊட்டி வளர்த்ததினால் அவன் குட்டியோடு திரிகிறான். ஐயா, சேர்க்கை சேர்க்கை என்று சொல்லுகிறீர்களே, நீ குட்டிப்பால் பெருகிருச்சு, தாய்ப்பால் இல்லை. தாய்ப்பால் மருந்து கொடுத்தா ஏன் இத்தனை நோய் வருகிறது என்று சொல்லுகிறார்கள். மருத்துவம் தேவை. இன்னைக்கு இருதய சிகிச்சை பண்றாங்க, அவசரத்துக்கு இருதயத்தை மாற்று அறுவை சிகிச்சை செய்து ஒரு மனிதனை காப்பாற்றி விடுகிறார்கள். சேர்க்கை தேவைதான். ஒரு அலைபேசி தேவை, அவசரத்துக்கு பயன்படுத்துகிறோம், தேவைதான். அவர்கள் கேட்பது என்னவென்று சொன்னால், இயற்கையை எல்லாம் அழித்து விட்டு அனைத்தும் செயற்கையாகி போனால் மனித உருவம் இந்த பூமியில் நடமாட முடியுமா? மனித உருவங்கள் இருக்குமா? பூமி பந்தே இருக்குமா என்று கேட்கிறார்கள். 9 கோள்களை சொல்லுகின்றோம், 8 என்று வந்து விட்டது. இதில் பூமி விரைவில் அழிந்துவிடும் என்று சொல்கிறார்கள். புவி வெப்பமயமாதல், நீங்க தான் சொல்றீங்க. புவி வெப்பமயமாதல் என்று சொன்னால் அந்த புவி ஏன் வெப்பமடைகிறது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன் பனை விதையை கொண்டு வந்து இங்க ஊரெல்லாம் நெட்டிக்கிறாங்க? நீங்களும் சேர்ந்து அந்த பணியை செய்றீங்க. தமிழம்மா தாவரங்களை, மரக்கன்றுகளை நட வேண்டும் என்று சொல்கிறீர்கள். அங்க ஒரு பிளாஸ்டிக்ல ஒரு மரத்தை நட்டிட்டு பாராட்டிட்டு போலாமா இல்லையா? மொட்டை மாடியில ஏறி நின்று நிலவை ரசிங்க, கவிதை பாடலாம்னு இந்த அம்மா அருமையா சொன்னாங்களே. அந்த நிலவை பார்க்கின்ற பொழுது எவ்வளவு இயற்கையை ரசிக்கிறோம். இயற்கை காற்றை இதுவரைக்கும் மனிதன் படைத்ததில்லை, நெருப்பை படைத்ததில்லை, படைத்த மனிதன் இல்லை. ஒரு துளி மனிதன், ஒரு துளி நீரில் பிறந்தவன், ஒரு துளி நீரில் அடக்கம் செய்யப்படுகின்றான், ஒரு துளி வெப்பத்தில் அடக்கம் செய்யப்படுகின்றான். அந்த மனிதன் பிறந்து வளர்ந்து இந்த பூமியை வளம் செய்கின்றான் என்று சொன்னால் அதற்கு இன்பம் கொடுப்பது, அந்த பிறந்த மனிதனுக்கு இன்பம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா இயற்கை வேணுமா செயற்கை வேணுமான்னு நல்ல ஒரு ஆராய்ச்சி. அம்மையார் அவங்க சொல்றதை பார்த்தீங்கன்னு சொன்னா, எழுத்தாளர் ராஜலட்சுமி அம்மா செய்தி நல்லா சொன்னாங்க. பூகம்பம் வருது, ஏன் மனிதனால கண்டுபிடிக்க முடியல? கண்டுபிடிக்க முடியுதா? அது ஒரு கருவி தானே உங்களுக்கு சொல்லுது. தப்புமா? தப்பு. செஸ்மோகிராப் என்று சொல்லக்கூடிய கருவிகள் கண்டுபிடிப்பதற்கு முன்னதாக இதே இயற்கை பேரிடர்கள் இருந்தது. மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து இருந்தது. அதிலிருந்து மனிதன் எப்படி தப்பித்தான்? நண்டுகள், சாமியார் நண்டுகள் என்று சொல்லக்கூடிய நண்டுகள் பார்த்தீங்கன்னு சொன்னா கடல்ல இருந்து அந்த கடல் பரப்புல அது திரிந்து கொண்டு இருக்கும். இந்த நண்டுகள் கிட்டத்தட்ட 7 மணி நேரத்திற்கு முன்னதாக தன்னுடைய இருப்பிடத்தை காலி செய்து அப்புறமாக சென்று விடும், அப்பால் சென்று விடும். 12 மணி நேரத்துக்கு முன்பே சென்று விடும். இதை மனிதன் உன்னிப்பாக இயற்கை கவனித்தான். அந்த நண்டுகள் அந்த இடத்துல இயற்கை எப்படி விலங்குகளுக்கு தெரிகிறது? விலங்குகள்லாம் தப்பிச்சு போயிருது. இதே சுனாமியில எத்தனை எலி செத்து இருக்கு, எத்தனை நண்டுகள் செத்து இருக்கு, எந்த விலங்குகளும் சாகவில்லை. காட்டு விலங்குகள் தப்பித்து விடுகிறது, மனிதன் மாட்டிக் கொள்கின்றான். பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த நண்டுகளை வைத்துக் கொண்டு செஸ்மோகிராப் என்று சொல்லக்கூடிய கருவி, அதை வைத்து கண்டுபிடித்தாங்க. நண்டுகளை வைத்து கண்டுபிடித்தாங்க சுனாமி எங்கே வருகிறது என்று சொல்லி. இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நிறைய அவங்களுடைய செய்தியை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். தாய்மை என்ற ஒன்று இல்லாமலே போய்விடும். இயற்கையில் அன்றி செயற்கையில் குழந்தையை பெற்றுவிடலாம். குளோனிங்ல குழந்தையை பிறக்கப்படுகிறது. அந்த குழந்தை எப்படி இருக்கும்? பெண்கள் கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா சீனால பெண்கள் செயற்கையில பெண்களை தயாரிச்சிட்டான். ஒரு பெண் திருமணம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீ இந்த இயந்திரத்தை, ரோபோ என்று சொல்லக்கூடிய இயந்திரத்தை நீ திருமணம் செய்து வாழ்க்கை நடத்தலாம் என்று சொல்லி அந்த பெண்ணை உருவகம் செய்து அமைத்து கொடுக்கிறான் இயந்திரம். அந்த இயந்திரத்திற்கு என்ன உணர்வு உண்டு? நீங்க சொன்னீங்களே எண்வகை மெய்ப்பாடுகள் எங்க சொன்னா? காப்பியத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இலக்கியத்துல. தொல்காப்பியன் சொன்னது அம்மாவுக்கு தெரியும் இல்லையா? அந்த எண்வகை மெய்ப்பாடுகள் அந்த விலங்கு செய்யக்கூடிய இயந்திரத்துல நம்மளால பார்க்க முடியுமா? நகையே, அழுகை, இழிவரல், மறுக்கை, அச்சம், வெகுளி, ஊகை, நாணம் சொல்லி 4 வகை பெண்களுக்கு அந்த பண்பு இருக்கணும்னு சொல்றான். அச்சம், நாடம், மடம், பைப்பு. இந்த 4 வகை பெண்களுக்கு இந்த பண்பு இருக்கும். இது பெண்களை அடிமைப்படுத்துவது அல்ல, அவர்களுக்கே உள்ள இயல்பு. பாத்தீங்கன்னு சொன்னா அந்த காலத்துல மனிதன் தோன்றிய காலத்தில் தலைமை பண்பை ஏற்று நடத்தியவர்கள் பெண்கள். அதனாலதான் தாய் வழி சேரல்னு சொன்னான். தாய்மை பண்பு, தலைமை பண்பே
பெண்கள் தான் ஏற்றிருக்கிறாங்க. அதுல எந்த மாறுபாட்டு கருத்தும் இல்லை. விலங்குகளை பார்த்தா தெரியும். சிங்கம், பெண் சிங்கம் தான் தலைமையேற்று போகும், ஆண் சிங்கம் கிடையாது. தேனீக்கள்ல பாருங்க, பெண் தேனி தான் அந்த முன்னாடி நின்று உணவை எல்லாம் சேகரித்து கொண்டு வந்து, ஆண் தேனி கிடையாது. தேனீக்கள் இந்த உலகத்தில் அழிந்து விட்டால் அடுத்த 4 மாதங்களில் இந்த சமூகம், உலகம் அழிந்து விடும். இது கண்டுபிடிக்கலாம், கருவியை கண்டுபிடிக்கலாம். கருவிகள் கண்டுபிடிப்பது நம்மை பாதுகாப்பதற்கு. ஆனா இவையெல்லாம் இன்பம் தருமா அப்படின்னு சொன்னா அதுக்காக செயற்கையே இல்லாம நம்ம வாழ முடியாது. இப்ப நாற்காலி கண்டுபிடிச்சான், இந்த பாருங்க அருமையா உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஒரு குளிர்சாதனம் கண்டுபிடிச்சாங்க, ஏசி. இயற்கையினுடைய காற்றை நாம் சுவாசிக்க மறந்து விட்டோம். தென்றல் தவழ்ந்து வரும் அங்கே தென்பொதிகை சாரலிலே அந்த சாரல் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை கொண்டு போய் குற்றாலத்துல வரிசையா அந்த நீர் வீழ்ச்சியில குளிக்க வச்சீங்கன்னு சொன்னா அவன் சரியாயிரும். மன அழுத்தம் அவனுக்கு இல்லை. குறையினும் மிகையினும் நோய் செய்யும் நூலோர் தொகுத்த 3. இதே வள்ளுவர் சொன்னதுதான். குறையினும் மிகையினும் நோய் செய்யும். எது கூட்டினாலும் குறைச்சாலும் நோய் வந்துடும். இப்ப நாடி பிடித்து பார்க்கிறார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மருத்துவர் இங்க உட்கார்ந்து இருந்தார், நல்ல நண்பர், அருமையா வந்து உட்கார்ந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருந்தாரு. நாடி துடிப்பு எத்தனை மணி துளி இருக்கணும், எத்தனை நொடி, 72 நொடிகள் இருந்தா போதும், 72 தடவை துடிக்கணும். ஆனா அதே நேரத்துல இப்ப உள்ளவங்க சொல்றாங்க, இதே மருத்துவர் கண்டுபிடிச்சிட்டு 80 தடவை அழைச்சாலும் உனக்கு நார்மல் தான். எப்படி கண்டுபிடிச்சீங்க? 80 தடவை துடிச்சாலும் பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்ச நேரத்துல படபடன்னு வருது. பிடிச்சு தள்ளுதுயா. அந்த அம்மா டாக்டர்கிட்ட போய், ஐயா பிடிச்சு தள்ளு. யாருமா தள்ளுறா? எனக்குள்ளேயே தள்ளுது பிடிச்சு. அப்படி செத்த உட்காரு. செத்தா எப்படிமா உட்கார்றது? கொஞ்ச நேரம் உட்காரு. கொஞ்ச நேரம் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தா எனக்கு முனின்னு சொன்னீங்களே, கிராமத்துல முனி, அம்மா சொன்னீங்க கிராமத்துல முனி அடிச்சிருச்சு, எங்கேயாவது முனி இருக்கா அப்படின்னு சொன்னா, முனி எங்க இருக்கு? எல்லாருமே முனியாத்தானே தெரியுறாங்க, எப்படி முனி இருக்கும்? அப்ப அந்த மருத்துவர்கிட்ட, மனநல மருத்துவர்கிட்ட போகும்போது அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு வாழ்வதற்கே அச்சமாக இருக்கிறது, பயமா இருக்கு. யாரை பார்த்துமா பயமா இருக்கு? கணவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி வெளியே நிற்கிறார் அவர். மனநல மருத்துவர் அவர். இன்னைக்கு எல்லாருக்கும் மனநல மருத்துவர் ஒருத்தர் தேவைப்படுறாரு. உள்ள கூப்பிட்டீங்கன்னா அவர் வந்து நின்ன உடனே இவரை பார்த்து தான் பயமா இருக்குன்னு அந்த அம்மா சொல்லு. கணவரை பார்த்து, அவர் இந்த அம்மாவை பார்த்து பயப்படுறாரு. மன அழுத்தத்தில் அந்த அம்மா என்ன பேசுறோன்னு தெரியல. அப்ப 72 துடிப்பு 82 துடிப்பாகி 130 துடிப்பாயிருக்கு. கீழ்நிலையில ரத்த அழுத்தம் எவ்வளவு இருக்கணும்னா 70 தான் இருக்கணும். மேல் நிலையில 120 இருக்கலாம். ஆனா இவங்க மருத்துவர்கிட்ட போய் பார்க்கும்போது எவ்வளவு இருக்கு? கீழே 100 இருக்கு, மேல 200 இருக்கு. கேட்டா இது வந்து வயசு என்ன அப்படின்னு கேட்கறாங்க. 50க்கு மேல இது நார்மல் அப்படின்னு இவரா ஒரு தகுதியை வச்சுக்கிறார். அப்ப அந்த கருவி சொல்றதான் கேட்கிறோம். ஒரு மருத்துவர் என்ன பண்ணாரு, இவருக்கு போன உடனே 52 வயது, கீழே விழுந்துட்டாரு, காயம் பட்டிருக்கு, அவரை காப்பாற்றணும். போன உடனே மருத்துவமனைக்குள்ள போன உடனே அவர் எல்லா குருதி சோதனையும் எழுதி கொடுத்துட்டார். இந்த குருதி சோதனை எழுதி கொடுத்த உடனே அந்த கருவியை வைத்துக் கொண்டு அவங்க சோதனை பண்றாங்க. அவருக்கு சர்க்கரை நோய் இருக்கு, முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க. இவருக்கு சுகர் 250ன்னு எழுதி கொடுத்துறாங்க. எழுதி கொடுத்தோன்னா அவருக்கு சுகருக்கு மருந்து கொடுத்தாச்சு. சர்க்கரை நோய்க்கான மருந்து கொடுத்த உடனே அவர் என்ன ஆகி போச்சு, அவருடைய பல்ஸ் எல்லாம் டவுன் ஆகி 72ங்கிறது 30 ஆகி குறைஞ்சி, அதுக்கப்புறம் ஓடி போய் மீண்டும் ஒரு வேற கருவியை வச்சு பாருன்னு பார்த்தா 4 மருத்துவர் வந்துட்டாங்க. 4 பேரும் கருவி வச்சிருக்காங்க. 4 வகையான விடை சொல்லுது. ஒருத்தர் 250 கொடுத்திருக்காரு, ஒருத்தர் 150 கொடுக்கிறாரு, இன்னொருத்தர் 32 தான் இருக்குங்கிறாரு. அப்ப இவர் போய் சேரவரை காப்பாத்தியே ஆகணும். அப்ப உடனே என்ன பண்றாங்க, இனிப்பை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இனிப்பை கொடுத்த உடனே அவரு மெல்ல அப்படி முழிச்சு பார்க்கிறாரு. அப்ப இவர் காப்பாற்றப்பட்டது இயற்கையா செயற்கையா? ஒரு கேள்விக்குறி. மனிதனுடைய உயிர் எங்கே பாதுகாக்கப்படுகிறது? அப்ப நம்ம என்ன சொல்றோம், இன்பம் வேணும். இன்பம் இன்னைக்கு வந்து இன்ப உலகத்துல வாழ்றோம் நம்ம சொல்றோம். ஆனா இக்கட்டான காலகட்டத்துல மன அழுத்தத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்ப எல்லாரும் இங்க உட்கார்ந்து இருக்கோம், தீத்தாம்பட்டியில உட்கார்ந்து இருந்து பட்டிமன்றத்தை ரசித்துக் கொண்டிருக்கின்றோம், கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் இங்கு கேட்டுக்கொண்டிருந்தாலும் நமது மனநிலை எங்கே இருக்கிறது? ஆமா, விவேகானந்தருடைய பேச்சை எடுத்துடலாம். விவேகானந்தர் பேச்சு காற்றில் இருக்கிறது. அதை எடுத்து இன்று போடுவதற்கு அம்மா கருவி கண்டுபிடிச்சிருக்கீங்க.
கண்டுபிடிச்சு சொல்லிடலாம். ஆனா அந்த விவேகானந்தருடைய ஆன்மா, தூய ஆன்மா, உங்களால செயற்கையாக படைக்க முடியுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. முடியாது என்று பதில் வருகிறது. இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அம்மா ஐயா சொன்னார், கை நிறைய சாப்பாடு கையை வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா ராஜஸ்தான்ல போலி வாழ்க்கை அனைவரும் வாழ்கிறார்கள். அங்க மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் அப்படித்தான் வாழ்றாங்க. வாட்ஸ்அப்ல செய்தி அனுப்புறாங்க, எவ்வளவு அருமையா இருக்கு. அங்கிருந்து சொன்ன உடனே நான் வியாபாரில இருந்து கிளம்பி வந்துட்டேன்னு இந்த அம்மா சொல்றாங்க. திருமணம் நடக்கிறது, அந்த திருமண நிகழ்ச்சிக்கு அழைப்பிதழ் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் வாட்ஸ்அப்ல புலனை செய்தியில போட்டு விட்டான். அவன் இங்கிருந்து மணமக்களை வாழ்த்துகிறான், நேரடியா போய் வாழ்த்த முடியல. கருவி இருக்கிறது. பாத்தீங்கன்னு சொன்னா வீட்டுல ஒரு மங்கள நிகழ்ச்சி நடக்கணும்னு சொன்னா அனைவரும் ஒன்று கூடி வந்திருந்து மங்கள ஒளி வாழ்த்து பாட அந்த திருமண நான் திருநான் கூட்டுகின்றான் என்று சொன்னால் அந்த இல்வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொன்னா மகிழ்ச்சியா இருக்கும். இது இயற்கையை ஒன்றி சார்ந்த வாழ்க்கை. ஏன் நம்ம இயற்கையை நோக்கி போய்கிட்டு இருக்கோம்? இப்ப கணிப்பொறி வந்துருச்சு, அந்த எலியினுடைய வாழை பிடிச்ச மாதிரி மவுசை பிடிச்சு வாழ்க்கையை ஓட்டி கொண்டுட்டு இருக்கோம். சின்ன குழந்தைக்கு அதை கையில கொடுத்துட்றாங்க, தொந்தரவு செய்யறான்ட்டு. அவன் பார்த்தேன்னு சொன்னா அந்த கேம்ஸ்ன்னு சொல்லி ஒரு கருவி, கணிப்பொறி மாதிரி இருக்கு, அந்த விளையாட்டு கருவியை கொடுத்த உடனே அவன் பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல என்ன படம் போடப்படுகிறதுனா ஒருத்தன் எப்படி சாய்ப்பது, வெட்டுவது, குத்துவது என்று ஒரு விளையாட்டு. இந்த விளையாட்டை தான் இந்த கருவியில படிச்சுட்டு இருக்கிறான். ஆனா இயற்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம அம்மா சொல்லி கொடுத்தது என்னன்னு சொன்னா கூட்டாஞ்சோறுன்னு ஒண்ணு உண்டு. அவங்கவுங்க வீட்டுல இருந்து அந்த குழந்தைகள் சாப்பாடை கொண்டு வந்து வச்சு எல்லோரும் சேர்ந்து இருந்து சாப்பாடை பகிர்ந்து உண்ணுவார்கள். காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்னநீராக்கே உள்ள. காக்கை மாதிரி கரையாம காக்கா சாப்பிடாது, உண்ணு கூடி சாப்பிடும். இன்னைக்கு ஒருத்தரை விட்டுட்டு சாப்பிட்றோமே. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, பழமொழி நிறைய கொண்டு வந்திருக்கீங்க. பழமொழி இயற்கைக்கு சொல்ல பழமொழி அல்ல, வாழ்க்கைக்கு சொல்ல பழமொழி. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது செயற்கை வேண்டாம்னு அவங்க சொல்ல வரல, உலகம் சொல்ல வரல. இன்பமான வாழ்க்கை வேண்டும் என்று சொன்னால் தாய்மை வேண்டும், அன்பு வேண்டும். அந்த அன்பு ஒரு கருவி தருமா? அன்பை தருமா? இப்போ ஒரு ஆறுதல் சொல்லணும். நோய்வாய்ப்பட்டு படுத்து கிடக்குறீங்க, மருத்துவர் ஊசி போடுகிறார். அதை விட பக்கத்து வீட்டுக்காரர் உங்களை பார்க்க வந்திருந்து 4 பழங்களை கொண்டு வந்து கொடுத்து உங்களை பார்த்து, முருக சரஸ்வதி அம்மா, ஐயா, ராஜலட்சுமி அம்மா, உங்களுக்கு இது நோயே கிடையாது, எளிமையா அடுத்த வாரம் பாருங்க எந்திரிச்சு மேடையில பேசுவீங்க, நாவல் எழுதுவீங்க அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு சொன்னால் அந்த அன்பான வார்த்தை உங்களை குணப்படுத்தி விடும். நீங்கள் எழுந்து நின்று விடுவீர்கள். இது உண்மை நடந்தது. இந்த அன்பு எங்க நிற்கும் சொன்னா தாய்க்கு தான் இருக்கும். தாயை போட்டு இந்த மாணவர்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். இயற்கையா செயற்கையா ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்மை பெற்றெடுத்தவள் ஈன்றெடுத்தவள் ஒரு தாய், கருவி கிடையாது. தந்தையும் தாயும் கூடிக்குழாவி பெற்ற அந்த கருவறையிலிருந்து 10 மாதம் இந்த பூமியை பார்க்க, பூமியில் நிலத்தில் தவழ்ந்து வளர்ந்து வருகின்றோம். உங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறது மாதா, பிதா, குரு, தெய்வம். முதல்ல மாதா, தாய் தான், அதுக்கப்புறம் தான் பிதா, அதுக்கப்புறம் குரு, அதுக்கப்புறம் தெய்வம். இந்த 4 பேர்ல தாய் ஆதி சங்கரர் உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆதி சங்கரர் அவருடைய மிகப்பெரிய போதனையை இந்த பூமிக்கு தந்தார். சைவ போதனையை இந்த பூமிக்கு தந்தவர் ஆதி சங்கரர். அந்த ஆதி சங்கரர் தன் தாயை விட்டு பிரிந்து செல்கின்றார். 91 வயது அந்த தாயிடம் சொல்கிறார், தாயே, நான் உன்னை விட்டு பிரிந்து செல்கின்றேன், போய் வருகிறேன், மீண்டும் வருவேன், உன்னுடைய அந்திம காலத்தில் நான் உன்னை சந்திப்பேன் என்று சொல்லிவிட்டு செல்கிறார். தாய் சொல்லுகிறார், என்னுடைய அந்திப்பே காலம் உனக்கு எப்படியப்பா தெரியும்? வருவேன் என்று சொன்னார். தாயினுடைய உயிர் பிரிய போகிறது. அதை தெரிந்து ஆதிசங்கரர் வருகிறார், தாயை பார்க்கிறார். தாயினுடைய கண்கள் தெரியவில்லை, காதுகள் அடைத்து போய்விட்டது. 100 வயது தள்ளாத வயது, உலகமே தெரியவில்லை. ஆனால் அந்த தாய் மெல்ல அவனுடைய மகன் வந்தவுடனே ஆதிசங்கரரை பார்த்து, சங்கரா, சங்கரா, அம்மா கேட்கிறதா நான் பேசுகிறது? உன்னை தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியவில்லையப்பா, கேட்கவில்லையப்பா. உயிரை விட்டு விட்டார். புத்தர் உங்களுக்கு தெரியும், கிமு 6ஆம் நூற்றாண்டில் இந்த பூமி பந்தை புரட்டி போட்டவன் புத்தன். அந்த புத்தன் மிகப்பெரிய அரசவையை விட்டு விட்டு காட்டில் நடந்து சென்று கொண்டிருக்கின்றான். அப்படி போய்கொண்டிருக்கின்ற பொழுது புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, அந்த 3 வேதத்தை சொன்ன அந்த புத்த மகான்
ஆசையை அறவே ஒழிக்க வேண்டும் என்று சொன்ன புத்த மகான் நடந்து செல்கின்றார். பேரரசை விட்டு நடந்து சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது திரும்பி பார்க்கவில்லை. பின்னே இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் நடந்து செல்கிறார்கள். அப்பொழுது புத்தனுக்கு சீடன் ஒருவன், புத்தா நில், உன்னை பெற்றெடுத்த கிருஷ்ண பிரேமி என்று சொல்லக்கூடிய தாய் வந்திருக்கிறாள் என்று சொன்னவுடனே புத்தன் தன்னுடைய கால்கள் மெல்ல, செவிகள் பணித்தன, கால்கள் நடந்த கால்கள் நின்றன. திரும்பி பார்த்தான். கிருஷ்ண பிரேமி கேட்கிறாள், உங்களது புத்த மரத்தில் பெண்கள் சேரலாமா என்று தாய் கேட்கிறாள். அப்பொழுது கூட ஒரு வார்த்தை புத்தன் பேசவில்லை. கையை அசைத்து பேசலாம் என்பதற்கு இப்படி ஒரு சைகை காட்டினான். ஆனால் தான் இன்றும் புத்த மதத்தில் பெண்கள் இருக்கிறார்கள். கல்வாரி குன்றிலே கழுமரத்திலே, மிகப்பெரிய கல்மரம் எங்கேயாவது பூ பூக்குமா? பூத்தது. அதுதான் இயேசு பெருமான். அந்த இயேசு பெருமான் பூமிக்கு சொன்னது. அவன் இறக்கும் தருவாயில் இருக்கிறார். அப்பொழுது அவனுடைய தாய் கண்ணீர் மல்க, கல்வாரி குன்றிலே பூத்த என் கனியே இப்படி இறந்து பட்டு போகிறாயே என்று கண்ணீர் வடிக்கிறாள். அப்பொழுது கூட தனது சீடர்களில் ஒருவராகிய 8வது சீடரை காட்டி, இதோ உயிரோடு இருக்கிறேன், இவனை விட்டு விட்டு செல்கின்றேன் என்று தாய்க்கு அந்த சீடரை காட்டி விட்டு சென்றார். இஸ்லாம் மதத்தை சார்ந்த அந்த நபிகள் நாயகம் நடந்து செல்கிறார். ஒரு இடத்திலே அமர்ந்து அனைவருக்கும் போதனை கூறிக்கொண்டிருக்கிறார். போதனைகள் சொல்லுகின்ற பொழுது எழுவதோ திரும்பி பார்ப்பதோ மதத்தினுடைய வழிபாடு அல்ல. ஆனால் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகத்திடம் ஓடி வந்து, மணல் பரப்பிலே ஓடி வந்து ஒருவன் காதிலே சொல்லுகிறான், உன்னை பெற்ற தாய் வந்திருக்கிறான். அப்படியே எழுந்து மணல் பரப்பிலே ஓடி சென்று தாயின் மடியிலே விழுந்து, தாயே என்று அரவணைத்து தாயை போற்றுகிறார் நபிகள் நாயகம். உங்களுக்கெல்லாம் தெரியும், நமது தமிழ் கடல் திருவானந்த வாரியார் ஐயா அவர் தாயை பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரே இப்படி இருப்பார். 2 பேரை கூட்டிகிட்டு போவார். ஏன்னா தாயினுடைய காலடியில் விழுந்து வணங்கி எந்திரிக்கணும்ட்டு 2 பேரை கூட்டிகிட்டு போவார். போய் விழுந்து வணங்குகிறார் அம்மாவை. தாய், இவர் விழுந்து எழுந்திருக்க முடியல, 2 பேர் பிடிச்சு தான் தூக்கணும். தாய் அதை விட மெலிந்து போயிருக்கிறார். திருவானந்த வாரியாரை பார்த்து அந்த தாய் தடவி கொடுத்து விட்டு, வாரி இப்படி மெலிந்து போய்விட்டாயே என்று அந்த அம்மா சொல்லுகிறார். திருவானந்த வாரியாரை பார்த்து யாராவது மெலிஞ்சு போயிருக்காங்கன்னு சொல்லுவாங்களா? தாய் தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட தாய், இந்த உலக வரலாற்றில் இடம்பெற்றவர்களெல்லாம் தாயை போற்றியவர்கள். அந்த தாயை போற்றினால்தான் உங்களுக்கும் விமர்சனம் பிறக்கும். இந்த பூமி பந்தில் நீங்கள் சிறப்பாக நடப்பீர்கள் என்று சொல்லி, மாணவ செல்வங்களுக்கு மட்டுமல்லாது உலக உயிர்களுக்கெல்லாம் சிறந்தவள் தாய். அந்த தாய் இயற்கை வழியாகத்தான் நமக்கு கிடைக்க முடியும். செயற்கை ஒரு காலம் அன்பை தர முடியாது. ஏன்னா அன்பு ஒரு நாளும் தர முடியாது. அதாவது தற்காலிகமாக இன்பத்தை தரலாமே தவிர நிரந்தரமான இன்பத்தை தர வேண்டும் என்று சொன்னால் அது இயற்கை தான் என்று சொல்லி, இந்த நல்ல நேரத்தில் எண்ணுறும் போதும் தமிழை எண்ணுவீர், இசைத்துளி தமிழை இசைப்பேர், உண்ணுறும் போதும் உறங்கிடும் போதும் உயிரினம் துடித்திடும் போதும் கண்ணினும் அறிய தமிழ் புனிதனையை எண்ணி காரிய உறுதி கொண்டுள்ளீர் என்று சொல்லி, இந்த அருமையான பொழுதினிலே, இந்த 2025 ஆங்கில புத்தாண்டிலே நல்லதொரு தலைப்பினை இங்கே வழங்குவதற்கு, பட்டிமன்றம் நிகழ்த்துவதற்கு வாய்ப்பு கொடுத்த நாடார் மேல்நிலைப் பள்ளியினுடைய பொறுப்பாளர்கள், தாளாளர் ஐயா அவர்கள், செயலர் அவர்கள், பொறுப்பாளர்கள், மாணவ செல்வங்கள், நாட்டு நலப்பணி திட்ட ஆசிரிய பெருமக்கள், உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.